Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அங்க இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆண்டாள் டெம்பிள் தான். அந்த ஆண்டாள் டெம்பிளோட அந்த கோபுரம் தான் நம்ம தமிழக அரசு சிம்பிளாவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான டெம்பிள் அது. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த டெம்பிளில் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, அங்கே வந்து நிறைய அந்த வந்து நாட்டு மாடுகள் இருந்த போது அந்த பால்லாம் நிறைய அந்த சொசைட்டியில் கலெக்ட் ஆச்சு. ஸோ அதை வந்து ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த பால்கோவா ரெசிபியை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. மில்க் பேடா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டு வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அதை வந்து பால்கோவாவாக வந்து பேக் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, ஏன் ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த பால்கோவா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் தொடர்ந்து வந்து நிறைய தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அதெல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் பாலாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துருக்கக்கூடாது. இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 1/3 கப் சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேர்த்துருங்க. இது வந்து 1 லிட்டர் பாலுக்கு 1/3 கப் சர்க்கரை வந்து கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து திகட்டுற அளவுக்கு பால்கோவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாலில் வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு சுண்ட வைக்க போகிறோம். பால்கோவா செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். பட் நம்ம வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல பால்கோவா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சரி இது 1/2 hour சுண்டும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி போனோம்னா கண்டிப்பாக பால்கோவா அடி பிடிச்சிரும். நம்ம பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் நல்ல ஸ்மூத்தான பால்கோவா கிடைக்கும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பால்கோவா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் நல்லா திக்காக ரெடியூஸ் ஆகணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த பால்கோவா ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறாங்க. புளிமர கட்டையை வந்து விறகுகளாக பயன்படுத்தி பெரிய இரும்பு கடாயில் தான் வந்து இந்த பால்கோவா செய்கிறாங்க. மேபி அதனால தான் அந்த பால்கோவா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு விறகு கட்டையில் சமைக்க சான்ஸ் கிடச்சா அதில் இந்த பால்கோவாவை செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸாக இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கிண்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பால்கோவா ரெடி ஆகிடும். இடையில நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா ஸ்மூத்தான பால்கோவா கிடைக்கும். பால்கோவா செய்கிறதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பேசிக் பால்கோவா தான் காட்டியிருக்கேன். பட் நான் இதில் இருக்கிற வெரைட்டிஸ்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 55 மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அவ்வளோதான், இதை வந்து இறக்கிடலாம். இந்த பால்கோவா பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டர் இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, ட்ரையாக ஆகிடும் ரொம்ப. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இதுக்கு பவுலுக்கோ இல்லை வேறு ஏதாவது கண்டெய்னருக்கோ மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ரேயில் வந்து லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ வந்து 1 லிட்டர் பாலில் ஒரு 1/4 லிட்டர் மாதிரி ஒரு பால்கோவா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அப்படி பால் எடுத்திங்கன்னா இந்த ட்ரே ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போ நல்லா வந்து ஆற விட போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை நான் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். எதுக்காக நான் வந்து இந்த பேக்கிங் இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் காட்டுறேன்னா, கடையில் எப்படி இந்த பால்கோவா விற்பாங்களோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகும்போது இந்த மாதிரி பேக்கெட்டு
வந்து பால்கோவா விற்பாங்க. அதெல்லாம் நான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். என்னோடய சைல்டுஹுட்டில் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கூட பால்கோவா வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வந்து பேக் பண்ணி இருக்கும். அந்த பால்கோவா ஒரு 5 ரூபா அப்படி கொடுத்து இந்த பால்கோவா வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இதை வந்து பிரித்து சாப்பிட்றது. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எப்படி வந்து அந்த பால்கோவா பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பேக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து எல்லா கடைகள்லேயும் இப்போ கிடைக்கிது. மார்க்கெட் ஏரியாவில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த பட்டர் பேப்பர் வந்து ஒரு ஷீட் 5 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். ஃப்யூச்சரில் உங்கள் யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறமேட்டு நிறையா வீட்டில் இருந்தே உணவு தயாரித்து விற்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பெஷலான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவை நிச்சயமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.